Hi guys, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் பாசிப்பத்த பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசியில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த பணியாரம் செய்வாங்க. இதுக்கு பச்சரிசி 2 கப் அளவு எடுத்து சோக் பண்ணிக்கணும். சோக் பண்ணிவிட்டு நெகத்தால் இப்படி லேசாக கிள்ளி பார்த்தீங்கன்னா அது 2ஆக பிரியணும். அப்படி பிரிஞ்சதுன்னா அது ஊறினது போதும். இப்போ ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு இதை நல்லா வடிச்சிட்டு பரப்பி விட்டுருங்க. இது பார்ஷியலாக ட்ரை ஆகணும். தொட்டு பார்த்தீங்கன்னா உதிரவும் செய்யணும், ப்ளஸ் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பதம் வரும்போது இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இது நம்ம பிள்ளையார் நோம்பு வீடியோ போட்டிருப்பேன், விலாக் போட்டிருக்கேன். அதுலேயும் இந்த பணியாரம் நம்ம செஞ்சுருப்போம். அது கருப்பட்டி பணியாரம். இதில் பாசிப்பருப்பை அதில் போட்டுட்டு செய்கிறதான் பாசிப்பத்த பணியாரம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதோட லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் பாருங்கள். கருப்பட்டி பணியாரம் செய்கிறீங்கன்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். என்ன அந்த பாசி பருப்பு மட்டும் அதில் சேர்க்கக்கூடாது, அதுதான். இப்போ நான் ஃபைன் பவுடராக எடுத்துட்டேன். நல்லா நைஸாக பண்ணிக்கோங்க. இதை சலிக்க வேணாம். நீங்கள் நைஸாக பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா சலிக்க வேணாம். சலிச்சிங்கன்னா உங்களுக்கு பணியாரம் ரொம்ப நைஸாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நம்ம சலிக்காமலே இதை சேர்த்துக்கலாம். இப்போது திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால கொஞ்சம் அதை வளர்த்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான கருப்பட்டி எடுத்துக்கிட்டோம் 1 கப் அளவுக்கு. வெல்லம் 1/2 கப். இதெல்லாம் தட்டி சேர்த்துக்கோங்க. எனக்கு சில்லு கருப்பட்டி தான் கிடச்சிருக்கு, அதனால சில்லு கருப்பட்டியை சேர்த்துருக்கேன். இதுலேயும் டேஸ்ட் நல்லா தான் வரும். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கூட போதும். ஏன்னா இதுவே கரையும் போது நல்லா இலகி வரும். இது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டர்ட் ஏதாவது இருக்கும், அதனால் அதை வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து கிளறி விடணும். இது கொஞ்சம் சூடாக இருக்கனால கொஞ்சம் ஏதாவது கரண்டி காம்பு அதை வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. கையில் கிளறினீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒன்ஸ் அது கொஞ்சம் மாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. இப்போ எல்லாமே கையில் பிணைஞ்சிட்டேன். உங்களுக்கு மாவிளக்கு மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்துடும். எனக்கு பாகுமே கொஞ்சம் மீதி இருந்தது. இதை நீங்கள் ஏதாவது டீ காஃபி ஏதாவது போடும்போது இதை சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போது நான் எடுத்து வச்ச மாவில் அதை தூள் தூளாக உதுத்துக்கணும். இப்போ நான் கொத்து பருப்பை அதை வேக வச்சுருக்கேன், பாசிப்பருப்பை. அதை அதையும் கிள்ளி பார்த்தீங்கன்னா 2ஆக கிள்ள வரணும். அந்த மாதிரி நல்லா கொத்து பருப்பாக இருக்கணும். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியார மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். இது அந்த பிள்ளையார் நோம்புக்கு இலை எடுத்துருப்போம் இல்லையா, இலை எடுத்துட்டு அன்னைக்கு கருப்பட்டி பணியாரம் ஊற்றுனதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் நான் இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு இதை செய்கிறேன். ஸோ எண்ணெய் இந்த மாதிரி இதில் தான் ஊற்றணும். அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நல்ல ஏந்தல் கரண்டியாக வச்சுட்டு நிதானமாக ஊற்றுங்க. எண்ணெய் இந்த மாதிரி மேலே அதில் தெளித்து விடணும். அப்போ தான் மேல் பாகம் கொஞ்சம் நல்லா வேகும். அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இது கருப்பட்டி பணியாரத்தை விட ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இதில் பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.